Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு என்ன சொல்றாரு பதிவுத்துறை தலைவர்? மடத்து சொத்து வேறு, கோயில் சொத்து வேறு. சர்ச்சு சொத்து சொல்ல மாட்டிய, விற்க மாட்டிய, பதிய மாட்டிய. மசூதி சொத்தை விற்க மாட்டிய, பதிய மாட்டிய. கோயில் சொத்து தெருவில் எடுக்கல, கண்டவனும் விற்பிய, கண்டவனும் வாங்குவிய. என்னங்க நியாயம்? கொஞ்சமாவது வைக்க வேணாமா? இதை பற்றி யார் பேசுறது? இதெல்லாம் நாங்கள் பேசுறோம், நாங்கள் மதவாதி. இது மாதிரி எத்தனை கோயில் சொத்து? நான் சொல்றது ஒரு ஊர், திண்டுக்கல் ஒரு மாவட்டம், 40,000 கோயில் இருக்கு. எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள், பக்தர்கள், இந்து இயக்கத்தவர்கள் துணிந்து செயல்படுங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. வரக்கூடிய வாரம் இருக்கு, பெரிய பட்டாசு இருக்குங்கிறீங்க. பெரிய பட்டாசு இருக்கு. அதுவும் கோவில் சொத்து தானே? கோவில் சொத்து அதே மாவட்டம் தான், பேரு ஊர். அப்புறம் ஸோ கோவில் சொத்தை இப்போ சொன்னோம்னா அலர்ட் ஆகிக்கிட ஆரம்பம்ன்ட்டு அலர்ட் ஆகிடுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். கோவில் சொத்தை திட்டமிட்டு திருடி இருக்காங்க. திட்டமிட்டு திருடக்கூடிய திருட்டு பயல்களா, பாழா போன பாவிகளா, பதில் சொல்விகளா? நீங்க 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4 நாள் பழனியை பற்றிய செய்தியே வந்துச்சு. ஆமாம், வரலாற்று சாதனை 100 கோடி சொன்னாங்களா? உண்டியல் வருமானம் சொன்னாங்க. பக்தர்களுக்கு இத்தனை கோடிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் சொன்னாங்க. நாங்களும் நம்பணும், பார்த்தோம். பரவாயில்லடா, பல உண்டியல் அள்ளி குமிச்சுட்டாங்கடா அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். 11ஆம் தேதி என் கவனத்துக்கு வருது. 10ஆம் தேதி இரவுல ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி இந்த சொத்தை வித்துட்டாங்கன்னு. ஒரு வில்லங்க காப்பி மட்டும் எனக்கு வருது. நான் உடனே இணையாணையர் மாரிமுத்துட்ட கேட்குறேன், இந்த மாதிரி சொத்து பதிஞ்சிருக்காங்க சார்னா. எனக்கு தெரியாதுன்னு அந்த பெரிய மனுஷன் போய் சொன்னார். பழனி ஆயக்குடி அம்மன் கோவில் சொத்து, இதெல்லாம் கோவில் சொத்தை மட்டுமே குறி வச்சு கொள்ளையடிச்சிருக்காங்களே சார். ஆமா, இதுக்கு பின்னணி யார் இருக்கா? 3 துறைகளுக்கும் செயலராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். 3 டிபார்ட்மெண்ட். ஆமா, அதாவது இந்த பாலுசாமி ஐயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவிலுக்கு எழுதி வைக்கல, அவங்க தானே அந்த குடும்பம் எழுதி வச்சு கோவிலுக்கு செய்யணும் எழுதி இருக்கு. யாருக்கு எழுதி வச்சிருக்கு? கோவிலுக்கு. ஆமா, நீ உன் தனிப்பட்ட சொத்துனா உன் குடும்பத்துக்கு தானே எழுதி வச்சிருக்கனா? பெருமாளுக்கு செய்யணும் ஏன் எழுதுற? அது குடும்பம் தானே செய்யணும் எழுதி இருக்கு. டைரக்டா கோவில் தான் பெனிஃபிஷியரி. கோவில் எப்படி இம்பீட் ஆக முடியும்? கோயில் தாங்க. கோயிலுக்கு இல்லாத சொத்துல நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம்? நீ பெருமாளுக்கு உரிய சொத்தை வந்துட்டு என் குடும்ப சொத்துன்னு சொன்னா அது முடியாது. இன்னொன்னு, 1905 எந்த நோக்கத்துக்கு எழுதினாலும் அந்த நோக்கத்துக்கு விரோதமா போனாலே சட்டவிரோதம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராம ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். வணக்கம் ராம ரவிக்குமார் சார். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா. நீங்க வீசின வெடிகுண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. பழனியில் ஆரம்பித்த வெடிகுண்டு தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பவங்களை எல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பழனியிலிருந்தே இந்த விஷயத்தை நான் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பழனி தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான ஒரு 100 கோடி மதிப்புள்ள இடத்த சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செஞ்சு அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. குறிப்பாக திமுக அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து இந்த பழனி இஷ்யூவில் வந்து 2-3 ப்ரெஸ் மீட்லாம் நடத்தினாங்க. பரந்தாமன் அவர்களே வந்து இந்த இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருந்தார், ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பழனியை பொறுத்த வரைக்கும் என்ன சார் முறைகேடு நடந்திருக்கு, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். 1888 தண்டபாணி சுவாமிகள், வண்ணச்சரமன் தண்டபாணி சுவாமிகளுக்காக குப்புசாமி மணியகாரர்னு ஒரு பெரிய மனிதர் 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்த கொடுக்குறாங்க. நோக்கம் என்னன்னா, அங்கே முருக வழிபாடு, வேல் வழிபாடு நடக்கணும், கோயில் கட்டணும், பக்தர்கள் பழனிக்கு வரக்கூடியவங்க தங்கணும், அவங்களுக்கு அன்னப்பாளிப்பு போன்ற அன்னதானங்கள் தொடரணும், இந்து சமய பிரசாரங்கள் நடக்கணும், ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் வாழ்க்கை நெறியெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மடம். காலப்போக்கில் வண்ணச்சரமன் தண்டபாணி சுவாமிகளுடைய தேசாந்திரியா வெளியில் கிளம்பிய பிறகு அவங்க குடும்பத்தார்கள் அதை நிர்வாகம் பண்ணதாக சொல்லப்படுது. அதன் பின்னர் அந்த மடத்தில் மணியக்கார் குடும்பம், வண்ணச்சரமன் தண்டபாணி சுவாமிகளுடைய அவங்க குடும்பத்தார்கள் அதை நிர்வாகம் செஞ்சதாக சொல்லப்படுது. அவங்க இடத்த கொடுத்துட்டாங்க. அந்த குப்புசாமி மணியாரிய வந்து இடத்த கொடுத்துட்டாங்க. சுவாமி தண்டவன் சுவாமிகள் தேசாந்திரியா கிளம்பிய பிறகு அவங்க குடும்பத்தார்கள் இதை நிர்வாகம் பண்ணதாக சொல்கிறாங்க. அதன் பிறகு கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு பெரிய மனிதர், அவங்களுடைய மகள் ஒரு டாக்டரு, அவங்கள்ட்ட கொடுத்து சில கட்டுமானங்கள்லாம் நாங்கள் செய்விக்கணும்னு சொல்கிறாங்க.
அப்படி நடக்கின்ற பொழுது அந்த இந்த குடும்பத்தார்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இந்த சொத்தின் பெயரில் கடன் ஈடு அப்படின்னு சில கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் விவிஆர் வெங்கடாச்சலம் செட்டியார் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் வர்றாங்க. அப்புறம் வழக்கு வருது, நீதிமன்றத்துக்கு போகுது. நோக்கம் மடம், பக்தர்களுக்கு உதவி செய்யணும், வழிபாடு நடக்கணும். இது நீதிமன்றத்துக்கு போன பிறகு என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஆர்என்சி அதில் தலையிடுது. ஏன்னா ஒரு அறநோக்கத்துக்கு எதிராக இதில் செயல்படுறதுனால வழக்குக்கு போய் பல்வேறு உயர் நீதிமன்றம், இணை ஆணையர் நீதிமன்றம் மதுரை, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கோவில் தண்டபாணி சுவாமி தேவஸ்தானம், பழனி கோயில் தேவஸ்தானம் இந்த தண்டபாணி மடத்தை பொசிஷன் எடுக்குது. எப்படி எடுக்க முடியும்? எடுத்திருக்காங்க. ஓகே, ஏதோ கேசஸ் ஸ்டில்லும் சில கேசஸ்லாம் பெண்டிங் இருக்குது. அது சட்டத்தினுடைய விஷயம். ரெண்டாவது அரசாங்கம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துட்டாங்க. மடத்தினுடைய நிர்வாகத்தை ஹெச்ஆர்என்சி கையில் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், தண்டபாணி சுவாமி மடத்தை நிர்வாகத்தை சொத்தை கையகப்படுத்தி எடுக்கிறதுல கையகப்படுத்துறாங்க. சரியான வார்த்தை. சரியா? அதில் திரு மாரிமுத்து ஜேசி பழனி கோயிலுடைய இணை ஆணையர். கடந்த ஆட்சியை சொல்றீங்களோ இந்த சம்பவம் நடந்தது? கடந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியில் நம்ம ஆவினன்குடி கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி 25வது வருஷம் 9வது மாதம் இந்த கையகப்படுத்தல் நடக்குது. அதாவது தனியார் கிட்ட இருந்த மடத்தை அரசு கையகப்படுத்துறாங்க. தனியார், அப்புறம் சில பேர் ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லக்கூடிய நபர்கள்ட்டெல்லாம் கையகப்படுத்திய பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த மடத்துக்கு ஃபிட் பர்சன் தக்கார், இந்த ஜேசி, அந்த கோயில் ஜேசி இந்த மடத்துக்கு ஃபிட் பர்சனாக இருக்கிறார். பழனி கோவில் ஜேசி மடத்துக்கு மாரிமுத்துங்கிற மனிதர். அதாவது ஃபிட் பர்சனுங்கிறது அது தனித்துவமான பொறுப்பு. அது வேற யாரும் அதுக்கு நல்லது கெட்டது எதுனாலும் அவர் தான் பொறுப்பாளி, தக்கார் தான் பொறுப்பு. ஆமாம். இந்த சூழலில் கடந்த 27/3/2026 27/3/2026 தேர்தலுக்கு முன்பு ஓகே இந்த 1 ஏக்கர் 40 சென்ட் சந்தை மதிப்பு சுமார் 100 to 110 கோடி பெர் ஸ்கொயர் ஃபீட்டு 6500 ரூபாய். ஓகே, அன்னைக்கு நீங்கள் மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் சந்தை மதிப்பு அதில் வந்து 47A அப்படின்னு ஒரு செக்ஷனில் சரி குறைந்த மதிப்பில் பதிகிறாங்க. அதாவது 6500 ரூபா சதுரடி உள்ள இடத்த பாதி விலைக்கு பதிஞ்சாலும் 3000 ரூபாய்க்காவது பதிவு, 3000 ரூபாய்க்கு பதிஞ்சாலும் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா வருது. ஒரு 16 கோடி ரூபா அரசு கட்ட வேண்டியது. 8 கோடி ரூபா சொத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறாங்க. சரி, 50 லட்சமா 4 செக்கு. விற்கிற நபர் யாருன்னா முருகதாஸ் அப்படின்னு ஒரு மனுஷன். வாங்குற நபர்கள் யாருன்னா சேதுபதி அண்ட் வெள்ளத்தர. இவங்க வாங்குறவங்க. 27/3/2026 போன பிறகு பழனிசாமின்னு ஒரு மனிதர் அங்க வந்து பதிவாளராக இருக்கிறார். ஓகே, இது மட சொத்து, கோயில் சொத்து, நான் பதிய மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணி திரும்ப அந்த சொத்தை பதிய மாட்டேன்னு மறுத்துறார். ரெஜிஸ்டர் பதிவு பண்ணல. ரெஜிஸ்டர் பழனிசாமி பதிவு செய்யல. ஓகே, பழனி ஆண்டவன் சொத்துக்கு தண்டபாணி சாமி மடத்துக்கு பழனிசாமிங்கிற ரெஜிஸ்டர் பதிவு செய்யல, கொடுத்துறார். ஓ, அவர் பழனி ரெஜிஸ்டரா? இல்ல பழனி 2 மாவட்டம். இது வந்து பழனி மாவட்டம், திண்டுக்கல் சப்ஜெக்ட் திண்டுக்கல் மாவட்டம். 2 சார் பதிவாளர் மாவட்டம் இருக்கு. அப்போ பழனிசாமி ஐயா கொடுத்த பிறகு 27/3/2026 கொடுத்த பிறகு ஏப்ரல் 1 இந்த வாங்கிய அந்த முருகதாஸ் சார் திமுக ஆட்சியிலே வந்து பதிவு செய்ய வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ஃபிட் பர்சன் வந்து அப்போஸ் பண்ணாரா? அப்போஸ் பண்ணிருக்கணுமே, அப்போஸ் பண்ணாரா? தக்கார் மாரிமுத்து அவர்கள் அப்போஸ் பண்ணாரா? அவர் அப்போஸ் பண்ணாரோ சப்போஸ் பண்ணாரோ எனக்கு தெரியாது. ஓகே, இந்த யோக்கியனா இந்த பழனிசாமிங்கிற ஒரு சார் பதிவாளர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு திரும்ப கொடுத்துறாரு. மறுத்து கையில் கொடுத்துறாரு. பண்ண மாட்டேன்ட்டு அப்போ ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப்னு ஒன்று வாங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி மதுரை நீதிமன்றத்துக்கு போறாங்க. முருகதாஸ்னு ஒருத்தர் சொத்தை விற்கிறார். சேதுபதி என்ற வெள்ளத்தரை நாங்க வாங்குறோம், பதிவுத்துறை பதிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் பிரேயர். ஓ, கோவில் சொத்து மட சொத்துங்கிறத சொல்ல காமிக்கல. நீதிமன்றத்தை ஏமாத்திருக்காங்க. நீதிமன்றத்தை முழுமையா ஏமாத்திட்டாங்க. அங்க போன உடனே யாரோ கவுடா சம்திங் ஒரு நீதியரசர் ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த ஒரு நாள் சிட்டிங் வர்றாங்க. ஓகே, வந்த பிறகு இன்ன சொத்து இன்னாரு விற்கிறாங்க, முருகதாஸ் விற்கிறாரு, வெள்ளத்துறை என்று சேதுபதி வாங்குறாங்க, ஆவணங்கள் சரியா இருக்கும் பட்சத்தில் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, ஒரு வாரத்துக்குள்ள பதியணும் ஆர்டர். ஏப்ரல் 10, 2026 ஏப்ரல் 10 தேர்தலுக்கு முன்பு. ஆமாம், இந்த உத்தரவு வந்து ஒரு வாரம் தான் அந்த ஆர்டர் செல்லும். ஆமாம், ஏப்ரல் 10 கொடுத்து அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த ஏப்ரல் 17 வரைக்கும் தான் வேலிடிட்டி. ஆமாம், முடியலை, பதிவு செய்யலை. ஏப்ரல் முடிஞ்சது, மே முடிஞ்சது, ஜூன் முடிஞ்சது, ஜூலை மாதம் 3ஆம் தேதி
இது பேக் டு பெவிலியன் மாதிரி திரும்ப இந்த பத்திரத்தை பதியறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஏன்னா தூய அரசு வந்துருச்சு, நம்ம ஐயா விஜய் ஐயா அரசு வந்ததுனால பதிய முயற்சிக்கிறாங்க. அதே கும்பல் தான். இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாரு, இதே பழனிசாமி சார் பதிவார் 25/6/2027 சாரி 25/6/2026 ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? திரு மாரிமுத்து ஃபிட் பர்சன் தக்காருக்கு. ஓ, ஜேசிக்கு எழுதுறாரு. பதிவுத்துறை சார்ந்தவர். இந்த இந்த அறநிலையத்துறை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இந்த சொத்து சம்பந்தமா இப்படி ஒரு உத்தரவு ஆயிருக்கு, இந்த வழக்கு நம்பர் இது, இந்த வழக்கில் ஃபிட் பர்சன் நீங்க, தண்டபாணி சுவாமி மடத்துக்கு அதிகாரி நீங்க, தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் அந்த இது சேர்த்து இந்த வழக்கில் நீங்கள் உள்ள இம்ப்ளீட் ஆகுங்க, வழக்கில் இணைச்சிக்கங்க, உங்கள்கிட்ட நான் பணிந்து உங்கள்கிட்ட கவனத்தை கொணருகிறேன்னு எழுதுறாரு. ஓகே. யார் எழுதுறது? பழனிசாமி ஐயா. மாறி ஒரு சார்பதிவாளருக்கு ஒரு அவ்வளோ அக்கறை இருக்குது இந்த மடத்தின் மீது. இந்த 3 மாத காலத்தில் இந்த ஃபிட் பர்சன் மாரிமுத்து என்ன செய்து கொண்டு இருந்தாருங்கிற கேள்விக்கு முருகனுக்கு நான் விட்டுறேன். ஏன்னா சொத்துக்கு ஓனர் அவர். நான் பதிய வர இடத்துல ஐயா உன் சொத்தை பதிய போகிறேன் சாமி, கோர்ட்டுக்கு போயிருக்கான்னு அந்த பதிவாளர் சொல்கிறார். ஓகே. உடனே இவர் என்ன 30ஆம் தேதி ஏதோ கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வழக்கு முயற்சிக்கிறார். வழக்குக்கு போக அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. 3/7/2026 இந்த சொத்தை பதியறதுக்கு பாலசுந்தருங்கிற ஒரு பதிவாளர், இப்போ சத்திரப்பட்டியில் இருந்தார், இப்போ இருக்காரா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரில, அந்த மனிதர் வந்து வெள்ளிக்கிழமை இந்த சொத்தை எல்லா ஆவணமெல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டார். அடுத்து வர துரமாறு ரிப்பன் கட்டி உள்ளே போயிடலாம் அப்படி ரெடி பண்ணிட்டார். வெள்ளிக்கிழமை 3/7. இந்த இதுக்கு 3/7 பதிய போகிறாங்கிறது தெரியுமோ தெரியாதோ, எங்கள் அண்ணன் மாரிமுத்து ஜாயின்ட் கமிஷனர் பழனி 2/7/26 சார்பதிவாளர் பழனி மாவட்ட பதிவாளர் பழனிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி இன்ன சொத்து இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் மீட்டெடுத்தோம் வச்சோம் போனோம் வரலாறுன்னு சொல்லி தனிநபர்கள் பதிய போகிறாங்க, அதை வந்து பதியக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபார்மல் அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்தாச்சு. ஓகே. பழனி கோயிலுக்கும் பதிவாளர் அலுவலகத்துக்கும் 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இவர் தபால் போட்டாரா, வாட்ஸ்அப்பில் அனுப்புனாரா, மெயிலில் அனுப்புனாரா, ஃபோனில் சொன்னாரா தெரியாது. அப்படியே விஷயம் முடிஞ்சு வச்சு 3ஆம் தேதி பதிஞ்சாச்சு, பெண்டிங். திரும்ப திங்கக்கிழமை 6/7/2026 திங்கக்கிழமை ஜஸ்டின் மணிகண்டன்கிற இந்த நபர் பதிவாளர் கொடைக்கானல்லேருந்து இறங்குறார். அவர் சிட்டு பதியக்கூடிய ஒரு அதிகாரி, சிட் ஃபண்டெல்லாம் பதியக்கூடிய ஒரு பதிவர். வந்தார், பதிந்தார், சென்றார். இந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணவன் யார் அப்படின்னா சிவகுமார்னு ஒரு வழக்கறிஞர், விருப்பாச்சி ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள். ஜேபி அசோசியேட்ஸ்னு ஒரு கும்பல், பூரா டபுள் டாக்குமெண்ட்டு, பொய் ஆவணம், போலி ஆவணம் உருவாக்குறதுல ஜித்தன் கில்லாடி டாக்டரேட்டை கொடுக்கலாம். இதை நான் முதல்ல அம்பலப்படுத்துறது நம்ம தான். அந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்டில் எழுதி கையெழுத்து போடுற நபர் இந்த சிவகுமாருங்கிற வழக்கறிஞர் விருப்பாச்சு. ஆவணத்தை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிய பிறகு ஆவணமும் பதிஞ்சாச்சு. யாருக்கும் தெரியாது. நீங்கள் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4 நாள் பழனியை பற்றிய செய்தியே வந்துச்சு. ஆமாம். வரலாற்று சாதனை 100 கோடி சொன்னாங்களா, உண்டியல் வருமானம் சொன்னாங்க, பஞ்சாமிர்தம் விற்பனை 40 கோடி சொன்னாங்க, பக்தர்களுக்கு இத்தனை கோடிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் சொன்னாங்க. நாங்களும் நம்பணும், பார்த்தோம், பரவாயில்லடா பல உண்டியல் அள்ளி குமிச்சிட்டாங்கடா அப்படின்னு நாங்கள் நினச்சோம். 10ஆம் தேதி 11ஆம் தேதி என் கவனத்துக்கு வருது. 10ஆம் தேதி இரவில் ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி இந்த சொத்தை வித்துட்டாங்கன்னு ஒரு வில்லங்க காப்பி மட்டும் எனக்கு வருது. நான் உடனே இணையாணையர் மாரிமுத்துட்ட கேட்குறேன், இந்த மாதிரி சொத்து பதிஞ்சிருக்காங்க சார்னா. எனக்கு தெரியாதுன்னு அந்த பெரிய மனுஷன் என்கிட்ட போய் சொன்னார். நான் சத்தியம். அது எப்படி ஒரு பொறுப்புமிக்க அதிகாரி தெரியாதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தேடுனா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே, ஆமாங்க நடந்துச்சுங்க ரவி அப்படின்னு சொல்லலாம் விட்டுருப்பேன். இதில் ஏன் லெட்டர் அனுப்புறத கூட சொல்ல எதுவுமே எனக்கு தெரியாது. வாங்குறவனு விற்கிறவனு என்கிட்ட சொல்லிட்டா செய்வாங்கன்னு ஒரு வார்த்தை கூடுதல் சொன்னார். இது ஏன் இவ்வளோ விஷயம் நான் பேசுகிறேன்னா, 3ஆம் தேதி பத்திரம் பதிவு செய்யப்பட்ட நாள் அன்று இந்த இணை ஆணையர் மாரிமுத்து கூடுதல் ஆணையராக பதவி உயர்வு பெறுகிறார். பத்திரம் பதியப்படுகிறது, பதவி உயர்வு பெறுகிறது. 6ஆம் தேதி பதிஞ்சிட்டான். அப்பயாவது நீ சொல்லலாமா இல்லையா? அமைதியாக இருக்கிறார். 9/7 அவருடைய பதவி உறுதிப்படுத்தப்பட்டு அரசு அறிவிப்பு ஜீவோ வெளியான பிறகு 10ஆம் தேதி கடிதம் எழுதுகிறார். பதிவுத்துறை தலைவருக்கு, டிஐஜிக்கு, அதுக்கு அடுத்த உள்ள அதிகாரிக்கு, டிஆருக்கெல்லாம் எழுதுகிறார். இப்போ நான் சந்தேகப்படலாமா கூடாதா? கேள்வி 1. 2வது, 11ஆம் தேதி நாங்கள் பத்திரிகையாளர் சந்தித்து நாங்கள் இந்த செய்தி அம்பலப்படுத்துகிறேன். என்னுடைய முடியை காணிக்க செலுத்துகிறேன். பழனி ஆண்டவனுக்கு மொட்டை போட்டாங்க, கோவில் சொத்தை மொட்டை போட்டாங்கன்னு சொல்லி
இந்த தாவேக அரசு இப்படி வந்த பிறகு இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்குன்னு அம்பலப்படுத்திய பிறகு திமுக போராட்டம் பண்ணுது, அதிமுக போராட்டம் பண்ணுது, பாஜக சிபிஐ விசாரணை பண்ணணும்னு நம்ம தான் சொல்கிறோம். எல்லாமே நீங்கள் அப்டேட் பார்த்துட்டு தான் இருந்தீங்க, புரியுதுங்களா? இந்த சூழலில் அக்யூஸ்டு யாரெல்லாம் நான் சொன்னமோ, இந்த மனிதர்கள் இன்னாரு விட்னஸ் போட்டவன் வாங்கினவன் போனவன் எல்லாம் சொன்னமோ அவனெல்லாம் விசாரணை வழக்கில் கொண்டு வராங்க. உடனே அமைச்சர்கள் வந்து எல்லாம் புகார்லாம் தெரிவித்து நாங்கள் சரியாக பண்ணிட்டோம் வச்சுட்டோம் போயிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ கேஸ் வந்து பழனி கேஸ் போய்கிட்டு இருக்கு. அதில் அன்வர்தின்னு ஒருத்தர் இறந்து விட்டாரு. அவர் வபாத்து ஆணு இருக்காரு, அவருக்காக நம்ம வேண்டிப்போம். இப்போ ஜஸ்டின் மணிகண்டன், இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸு, இந்த சிவகுமார் வழக்கறிஞர் கும்பல் இதே போல் பல ஆவணங்களாக போட்டிருக்கிறாங்க. 25வது வருஷத்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு தனிநபர் சொத்து போலியான வாரிசு சான்றுகளை போட்டு 35 கோடி ரூபா சொத்தை போட்டாங்க. அதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டான் அந்த ஜஸ்டின் மணிகண்டன். அதை உருவாக்கியது இதே ஜேபி அசோசியேட்ஸ் சிவகுமார் வழக்கறிஞர். சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜேபி அசோசியேட் வழக்கறிஞர் சிவகுமார், ஜஸ்டின் மணிகண்டன் எல்லாம் ஒரு மாஃபியா போல இருக்கு. மாஃபியா, டபுள் டாக்குமெண்ட் அட்டு மெட்ராஸ் பார் அட்டு பூரா தில்லாலங்கடி பண்ணிட்டான். இப்போ அரசாங்கம் போய் பெயிலெலாம் கேட்டிருக்காங்க, பெயில் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்டின் மணிகண்டனுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் தான் 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஏன்னா அன்வர்தீன் பாய் இறந்து போன பிறகு இவனாவது உயிரோடு இருக்கணும், அதன் அடிப்படையில் இந்த மனிதருக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி அவருக்கு ஏதோ இந்த இதயத்தில் அடப்பு இருக்குன்னு சொல்லி மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதா செய்தி. அவர் நலமோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது ஒரு புறம் பழனி கேஸு போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிருக்கு, அது பதிவை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட மடத்தினுடைய இடத்துல கார் பார்க்கிங் செய்வது சட்டவிரோதம். மீண்டும் அந்த இடத்துல தண்டபாணி சாமியோட மடம் வரணும், பக்தர்களுக்கு தேவையான தங்குமிடம் செஞ்சு கொடுக்கணும், அங்கே வேல் வழிபாடு முருகன் கோயில் கட்டப்படணும், எந்த நோக்கத்துக்கு இடம் கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்தில் மடம் கட்டப்பட வேண்டும். இது என்னுடைய முதல் பிரேயர். ஓகே, இது 6/7 பத்திரம் முடிஞ்சுல. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்திங்க, 7/7/2026 7/7/2026 ஜூலை மாதம், இந்த மாதம் தான் என் பிறந்தநாள் அன்னைக்கு 7/7/2027 இதே கும்பல் யாருங்க, ஜஸ்டின் மணிகண்டன், ஜேபி அசோசியேட்ஸ், சிவகுமார் வழக்கறிஞர் எல்லாம் கும்பல் என்ன பண்ணிட்டாங்க, ஆயக்குடிங்கிற ஒரு ஊர்ல கன்னிகா பரமேஸ்வரியோட கோயில் சொத்து பழனிக்கு பக்கத்துல, ஆமா, அது வந்து இந்த ஆயிர வயசிய செட்டிமார்களுடைய சொத்து. அவங்க பட்டியல் சாரா திருக்கோயில் சில சொத்து பத்தெல்லாம் இருக்குது, அதை முறைகேடாக விற்பனை செய்கிறாங்கன்னு புகார் 2025 ஒரு மனுஷன் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் நாகவேல்னு ஒரு அதிகாரி ஆய்வருடைய HRC ஆய்வருடைய அறிக்கையின்படி அந்த சொத்துக்கள் எல்லாம் பதியக்கூடாதுன்னு சொல்லி எப்போ ஒரு பதிவு கொடுக்குறாரு, 5/3/2026 ஒரு லெட்ரு பதிவுத்துறைக்கும் அப்புறம் தாசில்தாருக்கும் சொல்கிறார். 87/3 அப்படிங்கிற சர்வே நம்பர்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஓகே, நாகவேல்னு ஒரு அதிகாரி. ஓகே, இந்த லெட்ரு பதிவுத்துறைக்கு போயிடுச்சு, இங்கேயும் போயாச்சு. ஓகே, நாங்கள் இனி என்ன லெட்ரு கொடுத்தா எனக்கு என்ன, குப்பைக்கோடைக்கு போகிறது என் ஃபைலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற நினைப்பில் சரக ஆய்வாளர் அப்ஜெக்ட் பண்ணி, சரக ஆய்வாளர் இல்லை, அசிஸ்டன்ட் கமிஷனர் உதவி ஆணையர் ஓகே, அப்படி கொடுத்த அந்த அப்ஜெக்ஷன் லெட்டரை கன்சிடர் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு சொத்தை பதிகிறாங்க. எந்த ஊரில் பதிகிறாங்க, இதே ஆயக்குடியில் பதிகிறாங்க. அந்த சொத்து யாருடைய சொத்துனா ஒரு கோயிலுடைய சொத்து, கன்னிகா பரமேஸ்வரி சொத்தை பதிஞ்சது மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு அதில் வந்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் ரொம்ப பியூட்டினா இந்த சொத்தை கன்னிகா பரமேஸ்வரி கோயில் சொத்தை பதிஞ்ச நபரில் கொடுத்தவர் மணி, அந்த மனிதரை கைது செய்யப்பட்டு நான் உங்களுக்கு முழுமையாக ஆவணம் கொடுக்குறேன். அந்த ஆவணத்தில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா 7/7 பதிஞ்சாச்சு. ஒரு உயிலை குறிப்பிடுறாங்க, அந்த உயிலுடைய சாசனத்தை உள்ளே வைக்கல. ஓகே, அது ஒரு குற்றம். இன்னைக்கு ஈஸ்வரின்னு ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட், சாரி, இதுதான் அந்த டாக்குமெண்ட். 7/7 ஜஸ்டின் மணிகண்டன் பதிவு செஞ்ச டாக்குமெண்ட். ஜஸ்டின் மணிகண்டன் தரேன், நீங்கள் எனக்கு இல்லை, கேமரா காமிங்க, இந்த பாருங்க, இதுதான் அந்த சிவகுமார். ஸோ ஜஸ்டின் மணிகண்டன் பதிவு செஞ்ச டாக்குமெண்ட், இது டாக்குமெண்ட் தான் அவருடைய பொன்னான கையெழுத்து. இதுதான் அந்த ஆவணம். இதில் குறிப்பிடுறாங்க, என்ன குறிப்பிட்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வில்ல சொல்கிறாங்க, உயில் இந்த உயில் காப்பின்ற வார்த்தை. இது என்ன குறிப்பிட்றாங்கன்னா, ராமன் செட்டியார் அவர்கள் மகன் பட்டு செட்டியார் அவர்களால் எனக்கு 5/2/1969 தேதியில் ஒரு உயில் சாசனம் எழுதி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்படி பட்டு செட்டியார் அவர்கள் சென்ற 14/1/1972 தேதி காலஞ்சென்று விட்டபடியால்
மேற்படி உயில் சாசனத்தின்படியும் எனக்கு தனித்து கிடைக்கப்பட்டு அது முதல் எவ்வித வில்லங்கமின்றி சர்வ சுதந்திர பாத்தியதமாய் நான் கைவசம் வைத்து அனுபவித்து வருகின்ற இதன் அடியில் கண்ட சொத்துக்களை நாளது தேதியில் 9 லட்சத்துக்கு கரையம் பண்ணி கொடுக்குறோம்னு எழுதிட்டாங்க. ஓகே. 2 கோடி ரூபா சந்தை மதிப்பு இந்த சொத்து. ஓ, 2 கோடி ரூபா சொத்து வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு கரையம் பண்ணிருக்காங்க. 9 லட்சம் ரூபாய்க்கு 9 லட்சம் 20 லட்சம்னு கூட சொல்லாதீங்க, 9 லட்சத்துக்கு கரையம் பண்ணியாச்சு. இதுல என்ன ரொம்ப அழகுனா சார், ஒரு நபர் 70ல் செத்து போறான், இன்னொரு நபர் 72ல் செத்துறாங்க. சரி. செத்து போனவனுக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி இறப்பு சான்றிதழ் கொடுக்குது. சரி. 70ல் செத்தா எப்போ வாங்கலாம் இறப்பு சான்றிதழ்? என்ன ஒரு செத்து போனா அப்பயே தான் வாங்கி ஆகணும். வேற ஒரு வருஷத்தை வாங்கலாம், இல்லை 5 வருஷத்தை வாங்கலாம், 10 வருஷத்தை வாங்கலாம்ல. வாங்கலாம். ஆனா இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி பத்திரம் பதிவு செஞ்ச தேதி 7/7/2026, டெத் சர்டிஃபிகேட் கிடைக்கப்பட்ட தேதியே 7/7/2026. நான் எதுவும் பொய் சொல்லல, இந்த இருக்கு அந்த 2 டாக்குமெண்ட். 70ல் செத்தவனுக்கு 72ல் செத்தவனுக்கும் 56 வருஷம் கழிச்சு 54 வருஷம் கழிச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆய்வு செய்யணும். இதுல உயில் இணைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரின்னு ஒரு சார் பதிவாளர் இன்னைக்கு புகார் தெரிவித்து இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி. ஓகே. மணின்னு ஒரு நபர். இப்போ இது மாதிரி கோவில் சொத்துகளுக்கு நீங்க என்ன அப்ஜெக்ஷன் கொடுத்தாலும் இப்படி பண்றது என்ன நியாயம் சார்? பழனி ஆயக்குடி அம்மன் கோவில் சொத்து, இதெல்லாம் கோவில் சொத்தை மட்டுமே குறி வச்சு கொள்ளையடிச்சிருக்காங்களே சார். ஆமா, இதுக்கு பின்னணி யார் இருக்கா? 3 துறைகளுக்கும் செயலராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். 3 டிபார்ட்மெண்ட். ஆமா, வணிக வரி, பத்திரப்பதிவு, அறநிலையம், HRNC, அவர் தான் துறை செயலர். எங்கள் அண்ணன் சேகர்பாபு என்ன சொன்னார்? திரு ரமேஷ் அவர்கள் வந்து 246 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்டை வித்ட்ரா பண்ணும்போது நான் இதே டிவியில் ஆதரவிச்சிருக்கேன், வாழ்த்துறேன் என் தம்பி அமைச்சர் நான் சொல்லியிருக்கேன். சொன்னா இல்லையா? அன்னைக்கு சேகர்பாபு என்ன சொன்னார்? குமரகுருபரன் தாயா அந்த திட்டத்தை போட்ட மனுஷன், அவர் தாயா ரத்து செஞ்ச மனுஷன் சொன்னார். யார் உத்தரவு போட்டாரோ அவரே தான் ரத்து பண்ணாருன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த குமரகுருபரன் இந்த 3 துறைக்கும் பொறுப்பாளர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார்? என்னுடைய முதல் கேள்வி. மிஸ்டர் அருண் சுந்தர் தயாளன், IG பத்திரப்பதிவு. ஓகே. அருண் சுந்தர் தயாளன், அருள் சுவாமி PA ஜெனரல், DIG ஆனந்த் மதுரை மண்டலம், அப்புறம் DR இப்போ இன்சார்ஜ் மகேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் இந்த சொத்துக்களுக்கு என்ன செய்ய? ஒரு பெரிய அதிகாரியுடைய அழுத்தம் இல்லாமல் சொத்து அவ்வளோ சீக்கிரம் பதிய முடியாதுங்க. நீங்கள் இவங்க பதிகிறாங்கன்னா இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சக்தி எது? லேண்ட் மாஃபியா இருக்கு, ஒரு சில அரசியல் கட்சியுடைய பின்புல அழுத்தம் இருக்கு. கோவில் சொத்தை மட்டும் குறி வச்சு நீங்க திங்க வேண்டிய இந்த மாதிரி போலி டாக்குமெண்ட் போட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? இது என்னுடைய அடிப்படையான கேள்வி. சரி, பழனியில் தான் பண்ணாங்க, எப்படி திருமங்கலத்தில் தேர்தலில் ஒரு காசு கொடுத்து ஜெயிச்சு திருமங்கலம் ஃபார்முலா உருவாக்குனாங்களோ அது மாதிரி இந்த கோவில் சொத்துக்களை பத்திரம் போடுறதுக்கு பழனி மாடல் ஃபார்முலாவை உருவாக்கியது இந்த கும்பல். எந்த கும்பல்? இந்த கும்பல். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்? உடனே அமைச்சர் ரமேஷ் சொல்வார், இந்த அரசு வந்த பிறகுதான் திமுக அரசு தூங்கி கிடந்தது, நாங்கள் வந்து எஃப்ஐஆர்லாம் போட்டோம்னா. ரைட், எஃப்ஐஆர் போட்டீங்க, சந்தோஷம். அந்த அதிகாரிகளுடைய முயற்சி, காக்கா உட்கார பணம்பலம் வந்தது மாதிரி நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டீங்க, சந்தோஷம், வாழ்த்துறேன். இப்போது இதே பத்திரப்பதிவு, இதே கோயில் சொத்து, திண்டுக்கல்ல தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் சொத்து, பெரிய ஃபேமஸான கோயில், வைணவத்தலம். அங்கே காலபைரவருக்கு அஷ்டமி பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பு வழிபாடு நடக்கும். தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாளுக்கு சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய பௌர்ணமி மண்டகப்படி நடக்கணும்னு சொல்லி 1905 வருஷம் பால்சாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு மனிதர், ஒரு 4 அண்ணன் தம்பிகள் சேர்ந்து 20 ஏக்கர் 47 சென்ட குறும்பப்பட்டி வில்லேஜுங்கிற ஊரில் உருவாக்குறாங்க. தர்ம சொத்து, ஒரு சொத்து உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, தாடிக்கொம்பு பெருமாள் ஊருக்கு வருகின்ற பொழுது சில பூசை புனஸ்காரங்கள் செய்யணும், அவருக்கு மண்டகப்படி செய்யணும், நம்ம இடத்துக்கு வந்துட்டு போகிற வரைக்கும் அனைத்துமா நம்ம செய்யணும், பக்தர்களுக்கு அன்னதானம் போடணும், வழியில் வரக்கூடிய பக்தர்கள் தங்கிட்டு போகிறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு யோக்கியதே அந்த மனிதர்கள் எழுதியிருக்காங்க 1905. 1905 20 ஏக்கர் 47 சென்ட். இதுதான் அந்த ஆதி ஆவணம். அந்த எழுத்துக்களை நீங்கள் படிக்க முடியாது, அதை கிளீன் காப்பியாக வச்சுருக்கோம். ஓகே. அப்புறம் வந்து 1923 ஒரு செட்டில்மெண்ட் டீட் ஒன்று போடுறாங்க, அதனுடைய இதுவும் இருக்குது. இதுவும் அவங்க எழுதிய உருவாக்கியது தான். இதில் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியது, இந்த தர்மத்திற்காக கொடுக்கப்பட்ட இந்த சொத்துக்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவங்க நிர்வாகம் செய்யலாம். ஓகே. கணக்கு வழக்கு பிரச்சனைனா சொல்லணும்,
இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே காசு பணம் கொடுக்கல பத்த முடியலன்னு சொன்னால் இன்னொருத்தன் கொடுத்து உதவி செய்யணும். இந்த அறக்கட்டளைக்கு வெளியிலேருந்து சொத்துக்களை சேர்த்தலாம். இந்த அறக்கட்டளை இந்த தர்ம சொத்து பெருமாள் கோயிலுடைய சொத்துல ஆண் வாரிசுகள் இருக்கின்றவரை அவர்கள் செய்யணும். அத்து போன பிறகு ஆண் வாரிசுகளே இல்லாத நிலைமை வந்த பிறகு பெண் வாரிசுகள் செய்யணும். பெண் வாரிசுகளும் இல்லாமல் போனால் பெருமாளுக்கு இந்த சொத்து சொந்தம் எழுதிருக்காங்க 1905 ஆவணத்தில். சரி சார், எழுதி கொடுத்தாங்களா சார்? அந்த ஃபேமிலி இப்போ இருக்காங்களா சார்? இருக்காங்க, வாரிசுகளோட இருக்கிறாங்க, அதாவது பேரம்பேத்தியோட இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, சந்தோஷம் ஜாலியா இருக்கிறாங்க, திருட்டா இருக்கிறாங்க, சொத்து விற்கிறவங்கன்னா இருக்காங்க. ஏன்னா 1905 போட்ட அந்த ஆவணம் 1923 போட்ட ஆவணத்தை இடையில என்ன பண்றாங்க, காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். மதுரை ஜேசி ஆஃபீஸ் போகும்போது காணாம போச்சுன்னு ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிக்கிட்டாச்சு. சரி, திட்டமிட்டு இந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு காரணமா அவங்க தான் இருக்கிறாங்க, குடும்பம் தான். ஆமா, இந்த 1905 இந்த விஷயங்கள் எல்லாம் மறைச்சு என்ன பண்றாங்க, இடையில ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் அந்த சொத்து சம்பந்தமா இருந்தபொழுது அதை மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்த பிறகு அதுல வந்து சேர்க்க வேண்டிய மனிதர்களை இந்த கோயில் நிர்வாகத்தெல்லாம் சேர்த்து இந்த சொத்து பெருமாளுக்கு உரியது, இதை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி நிரந்தர உறுத்து கட்டளை பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க கோயில் நிர்வாகம். இந்த கோயில் சொத்து கோயில் தான் பெனிஃபிஷரி, பால்சாமியார் கோயில் சொத்தை நிர்வாகம் பண்ணிக்கலாம், குடும்பம் நிர்வாகம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பாலுச்சாமி ஐயர் சொத்தை பாலுச்சாமி ஐயர் அண்ட் பிரதர்ஸ், பாலுச்சாமி ஐயர் அண்ட் பிரதர்ஸ் இதுதான் அந்த சொத்தை டீடு. சொத்தை நீங்கள் விற்கக்கூடாது, பேர் வைக்க மாற்றக்கூடாது, எந்த விதமான பராதீனப்படுத்தக்கூடாது இருந்தால் இந்த சொத்தை பாலுச்சாமி ஐயர் இதெல்லாம் எப்படி கிடச்சதுன்னா அவங்க ஆளுநர் தான் நம்மள்கிட்ட கொடுத்தான். அவங்க 2 கோஷ்டியாக கிடக்கு. சொத்தை காப்பாற்றுறதுக்கு இல்லை, சொத்தை பங்கு பிரிக்கிறதுல இருக்கு. இந்த பாலுச்சாமி ஐயர் பிரதர்ஸுங்கிற ட்ரஸ்ட்டை ஒன்று உருவாக்கி ஒரு தீர்மானம் போடுறான். இந்த பாலுச்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்டுக்கு எதுடா சொத்து அப்படின்னா பாலுச்சாமி ஐயருடைய சொத்து 20 ஏக்கர் 47 சென்ட். அந்த சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு காலம் கொய்த்து விட்ட காரணத்தினால மழை மாதிரி பெய்யலை, சொத்தை வித்துருவோம். வித்துட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில காசை போட்டுருவோம், ஒரு 6 கோடி ரூபாய் போட்டுருவோம். ஓகே, பெரிய மனசுவாரு, 6 கோடியை டெபாசிட் பண்ணிடுவோம், எஃப்டியை வச்சு என்னெல்லாம் தர்மம் செய்யணுமோ செஞ்சிருவோம்னு சொல்லி அவங்க பேசிட்டாங்க. அப்புறம் காலேஜ் கட்டுவோங்கிறான், என்னென்ன போட்டு அது தீர்மானம் நடந்துருச்சு. தீர்மானம் நடக்கும்போது ஒரு 3 பேர் இந்த ட்ரஸ்ட் வந்து நீக்கிடுறானுவோ, கணேசன் அவங்க மயங்க 2 பேரை நீக்கிடுறானுவோ. இது பேய் கதை மாதிரியே ஓடுது. நீக்கிட்டு நேரம் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி பாலுச்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட் நாங்கள் இன்னென்ன சொத்து இன்னென்ன சர்வே நம்பரு, அதை வந்து இன்னைக்கு காசு பணமெல்லாம் செய்ய முடியலை, இந்த சொத்தை விற்றுட்டு புறநகரில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணி நெல் பயிரெலாம் வச்சு நாங்கள் சோறு போட்டுறோம், எந்த நோக்கம் சொன்னாங்களோ அதை நாங்கள் செஞ்சிடறோம்னு சொல்லி நீதிமன்றத்தை போனோம்னு நீதிமன்றமும் அங்கே ஒரு அம்மையார் முத்துசாரதான்னு ஒரு அம்மையார் நீதிபதி என்ன சொல்கிறாங்க, பரவாயில்லையே நல்லது தானே, அறம் தானே செய்ய போகிறாங்க, விற்றுக்கலாம், ஆர்டர் போட்டாச்சு. நீதிமன்றத்தில் கோயிலை சேர்க்கலை பார்ட்டியா, உண்மையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கலை, அரசு துறையில் வாதிட்டவங்க அவங்க தரப்பு வாதங்களை முழுமையாக தைரியமாக செம்மையாக வைக்கலை. சார் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார், அவங்க அதாவது இந்த பாலுச்சாமி ஐயர் பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவிலுக்கு எழுதி வைக்கல, அவங்க தானே அந்த குடும்பம் எழுதி வச்சு கோவிலுக்கு செய்யணும் எழுதி இருக்கு. யாருக்கு எழுதி வச்சிருக்கு? கோவிலுக்கு. ஆமா, நீ உன் தனிப்பட்ட சொத்துனா உன் குடும்பத்துக்கு தானே எழுதி வச்சிருக்கனா, பெருமாளுக்கு செய்யணும் ஏன் எழுதுற? அது குடும்பம் தானே செய்யணும் எழுதி இருக்கு. டைரக்டா கோவில் தான் பெனிஃபிஷியரி, கோவில் எப்படி இம்பீட் ஆக முடியும்? கோயில் தாங்க, கோயிலுக்கு இல்லாத சொத்து நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம்? பெருமாளுக்குரிய சொத்து அது. ஓகே, நீ பெருமாளுக்கு உரிய சொத்தை வந்துட்டு என் குடும்ப சொத்துன்னு சொன்னா அது முடியாது. இன்னொன்னு 1905 எந்த நோக்கத்துக்கு எழுதுனானோ அந்த நோக்கத்துக்கு விரோதமா போனாலே சட்டவிரோதம். ஓகே, புரியுதா? ஒரு குறிப்பிட்ட அந்த பூசைகளை செய்யணும்னு சொல்ல அறக்கட்டளை நோக்கத்துக்கு விரோதமா போயிருக்கீங்க. 78 போட்டு அந்த இதை ஒட்டுமொத்தமா பொசிஷன் எடுக்கணும். நான் மனு கொடுத்துருக்கேன், புகார் கொடுத்துருக்கேன். ஓகே, அதெல்லாம் ஒரு புறம் அந்த இடத்த பொசிஷன் எடுக்காம குடும்பம் மட்டும் தான் அனுபவிச்சு இருக்காங்க சார். இப்ப அறக்கட்டளை சொத்து பால்சாமி ஐயர் சொத்தை கணேஷ்ங்கிற ஒரு நபரு முருகேசன் சுப்பிரமணியம் ராமசாமிக்கு விற்கிறான். யார் சொத்தை விற்கிறான்? பால்சாமி ஐயர் சொத்தை விற்கிறான். இது என்ன நியாயம்? இப்போ உதாரணமா திமுக அறக்கட்டளை சொத்தை ஸ்டாலின் தனிப்பட்ட சொத்து மாதிரி விற்றா சரியாகுமா? விற்க முடியாது. அது மாதிரி தான் இது, புரியுதா? இந்த சொத்துல எப்போ விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இன்னைக்கு சந்தை மதிப்பு 500 கோடி. அந்த சொத்துக்கு 500 கோடி. இந்த சொத்தை திண்டுக்கலை சார்ந்த நாகராஜ் என்ற பாஸ்கர், ஆலமரத்துப்பட்டின்னு ஒரு ஊர், அந்த மனிதர் விலைக்கு வாங்குறாரு. டைரக்டாக வாங்கல, மகன் பேரில் வாங்குறாரு. அந்த பையன் பேர் குருபிரசாத். குருபிரசாத் சன்னாப் நாகராஜ், ஆலமரத்துப்பட்டி திண்டுக்கல்.
இந்த குரூப் யாரு அப்படின்னு உங்க கேள்வி உங்களுக்கு வருது. ஆமா. இந்த திருப்பதியில நெய்ய கலப்படம் பண்ணதுல ஒரு ஊழல் நடந்துச்சு பாருங்க. ஆமா. அவர் பழனி கோயில் ட்ரஸ்டியா இருந்தார், மிஸ்டர் ராஜசேகர்னு. அவங்களுடைய உறவினர் இவங்க, சொந்த மாமன் பிள்ளைங்க. அப்படி வச்சுருக்கேன். சரி, அது இந்த சப்ஜெக்ட் சம்மந்தம் இல்லாத, இருந்தாலும் ஒரு கவனத்துக்கு நான் சொல்றேன். இந்த குரு பிரசாத் நாகராஜுடைய பையன் 29/12/2025 22 சென்ட் பதிகிறாங்க. 95,04,000 95,04,000. அப்புறம் பவ்யா ஒய்ஃப் ஆஃப் விஜயமோகன். நான் எல்லாமே ஆவணம், நான் சொல்றது அனைவரும் ஆவணம், சாசனம். 1 ஏக்கர் 78 சென்ட் 7,77,42,000 12/6/2026 பதிவு. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மனுஷன், திருப்பூரை சார்ந்தவர், கருமாரம்பாளையம்னு ஊரை சார்ந்தவர். சும்மா 2 ஏக்கர் 46 சென்ட் 16/7/2026 10,71,00,000 தான் வாங்குறார். அப்புறம் நிவேதனான்னு ஒரு, இந்த கிருஷ்ணமூர்த்தியோட பொண்ணு, அவங்க ஒரு 98 சென்ட் வாங்குறாங்க 4,26,00,000 நான் சொல்வது அனைத்து ஆவணம். இந்த விற்கப்பட்ட சொத்தினுடைய இன்றைய சந்தை மதிப்பு சுமார் 118 கோடி. ஆனால் விலைக்கு வாங்கினது எவ்வளோ கோடின்னு பார்த்துக்கோங்க. 4, 14, 21 சம்திங் 22 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. ஒரு 8-9 ஏக்கர் வித்தாச்சு. விற்ற பிறகுங்கயா இதில் விட்னஸ் போட்ட ஒரு முஸ்லீம், அவனுக்கு ஒரு 22 சென்ட் இனாமாவா? விட்னஸ். ஆமாம். இதில் புரோக்கர் வேலை ஒருத்தர் பார்த்தாருங்க, லினன் சரவணன் ஒரு கேரக்டர். அவர் தான் இந்த நாகராஜுங்கிற கேரக்டர் இந்த சொத்துக்களை இழுத்து விடுற மனிதன். அவருக்கு என்ன கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல, அது விசாரணையின் போது வரும். இப்போ இந்த நாகராஜ் என்ற பாஸ்கர், இந்த குரு பிரசாத், பவ்யா, கிருஷ்ணமூர்த்தி, நிவேதனா, இவங்க சில சொத்துக்கள்லாம் விட்னஸ் போட்டுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சொத்துக்களை சட்டவிரோதமாக கோர்ட் உத்தரவுங்கிற பெயரில் பதிஞ்சிருக்கிறாங்களே, இந்த துறை சார்ந்த அரசு அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க? இது திமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட லேண்டா? அது இது நம்ம தூய ஆட்சி. ஓ, தாவேக ஆட்சி. ஆமா, நம்ம தூய ஆட்சி வந்த பிறதாங்க. நம்ம தூய ஆட்சி 16/7 12/6 நம்ம அரசு வந்துருச்சுல, ஜோசப் விஜய் அரசு வந்துருச்சுல, 16/7 பதிஞ்சாச்சு. இது எப்படி நான் சொன்ன பழனி மாடல் சொன்னா, வக்கீல் பதிஞ்சாங்க சொன்னா இல்லையா, ஒரு லைசன்ஸ் இல்லாத பத்திர எழுத்து எழுதுனான்னு சொன்னேன்ல, இதுலேயும் அதே தான் நடந்திருக்கு. 2 வக்கீலுங்க பதிஞ்சிருக்காங்க. ஒருத்தவங்க பேர் பூங்கொடியால் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர், ஒரு பெண். இன்னொருத்தர் அறிவழகுன்னு ஒரு வழக்கறிஞர். இந்த டாக்குமெண்ட் எங்கே தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும். செல்வகுமார்னு ஒரு மனுஷன், அவரும் இது மாதிரி, அதாவது ஜெயபிரகாஷ் ஒட்டஞ்சத்திரத்துக்குன்னா இவன் திண்டுக்கல் ஜெயபிரகாஷ். இந்த செல்வகுமார், அவருடைய தம்பி முத்துமாரி, இவங்க பத்திர ஆஃபீஸர் தான். இந்த அறிவழகன் சொல்லக்கூடிய வக்கீலுடைய ஃபோட்டோ, சீலு, கையெழுத்தெல்லாம் போட்டு மெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் இந்த முத்துமாரிங்கிற ஒரு மனுஷனுடைய நம்பரை போட்டு பதிஞ்சிருக்காங்க. 1. பூங்கொடியால்னு ஒரு வழக்கறிஞருடைய பேர், கையெழுத்து அதில் வந்திருக்கு. ஆவணம் தயாரித்தது யார்? செல்வகுமார், முத்துமாரி, இந்த நபர்கள். இவங்க அந்த உள்ளூரில் வரக்கூடிய எந்த சார்பதிகள் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சர்வீஸ் அண்ட் சப்ளை எல்லாம் செஞ்சுருவாங்க, தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுருவாங்க. அவ்வளோ நல்லவர்கள் இவங்க, ரைட்டா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து இவர் எழுதிட்டார், அவர் கடமை அவர் முடிச்சிட்டார், கையெழுத்தெல்லாம் போடணும், பதியணும்ல. அந்த ஊர் ஜஸ்டின் மணிகண்ட மாதிரி இந்த ஊர்லேயும் 3 ஆள் இருக்கானுவோ. எந்த சொத்துல? 500 கோடி ரூபா சொத்துல. கேட்டால் கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்கு, கோர்ட் ஆர்டர் சொல்கிறாங்க. அந்த உத்தமர்கள் யார்? இந்த பதிவுத்துறையில் தாடிக்கொம்பு பெருமாள் சொத்தை பதிஞ்சதுன்னு சொன்னால் அதில் ஒரு 3 மனிதர்கள் வர்றாங்க. ஒருத்தர் பேர் நாகராஜன் ஆனந்தகுமார். இவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்த மனுஷன். நான் வெக்கத்தோடு சொல்கிறேன், அவருக்கு என்ன இதில் என்ன சமூக வண்டி கிடக்கு, சாதி வண்டி கிடக்கு, காசு வருதா, காந்தி சிரிக்கிறாரா, போடுறா கையெழுத்து அப்படின்னு இந்த நாகராஜ ஆனந்தகுமார் போட்டார் கையெழுத்து. அப்புறம் அபர்ணா தேவின்னு ஒரு சகோதரி. அந்த அம்மா கொஞ்சம் செவித்திறன் குறைபாடு உள்ளது. நீங்கள் ஃபோன்லலாம் அந்த அம்மாள்கிட்ட பேச முடியாது. நீங்கள் எது சொன்னாலும் எழுதி காமிக்கணும். மேற்படி ஏதாவது காந்தி பற்றி பேசினாலும் இவ்வளோ அப்படி காமிச்சோம்னா அப்படிங்க டிக்கு, இல்லைன்னா நம்ம கவுண்டமன் சொல்கிற மாதிரி செலக்ட் ஆர் ரிஜெக்ட். யார்? எங்கள் அக்கா அபர்ணா தேவி. இன்னொரு மனுஷன், அதாவது நாகராஜன் ஆனந்தகுமார் ஒருத்தர், அபர்ணா தேவி ஒரு அக்கா, இன்னொருத்தர் செந்தில் அப்படின்னு ஒருத்தர். இந்த 3 பேர் தான் அந்த பத்திரத்தை பத்திரமா பதிகிற வேலை செஞ்சுட்டாங்க. இப்போ இது சம்மந்தமாக எஸ்பிட்ட புகார் கொடுத்தாச்சு, கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு, தாசில்தார் கொடுத்தாச்சு, ஜாயின்ட் கமிஷனர் கொடுத்தாச்சு, அறநிலைத்துறை ஆணையரை நான் பார்த்துட்டு வந்தாச்சு.
என்ன சொல்றாங்க? நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கோயில் நிர்வாகம் அவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் தெரிவிக்கலை. தெரிவிக்கலை. கோர்ட்டுக்கு போனதா சொல்கிறாங்க. அது என்னன்னு விவரம் தெரியல, நான் பார்க்கணும். அப்போ வருமுன் காப்போனாக நீங்கள் வேலி போட்டு, ஆனாலும் பரவாயில்ல, இந்த சொத்து சம்மந்தமாக 2022 ஒரு தடுப்பு ஒன்று கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஒரு முருகனுங்கிற ஒரு ஈவோ ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அந்த கடிதத்தையும் இந்த விஷயத்தில் இவங்க கன்சிடர் பண்ணலை. யாருங்க? நம்ம பத்திரப்பதிவுத்துறை. இப்போ இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, சட்டவிரோதம் நடந்திருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? பத்திரப்பதிவுத்துறையில் நிச்சயம் பிரச்சனை இருக்குது. அவங்க ஹெச்ஆர்என்சி தரப்புல இருந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும். 2 இடத்துலையுமே பண்ணலையே இவங்க. சார், அரசு ஒரு அரசு. ஆமாம். துறை இரு துறைகள். 3 துறை என் கண்ட்ரோலில் இருக்குது. 500 கோடி சொத்தை பொசிஷன் எடுத்தாங்க இதுக்கு முன்னாடி, கடந்த மாடல் அரசு. ஓகே. அந்த மாடல் அரசில் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ரியல் எஸ்டேட்டுடைய பெரு நிறுவனத்தை, இந்த ஸ்கொயரு சதுரம் செவ்வகமெல்லாம் பேர் சொல்லாதீங்க. ஆமாம், ஒரு பெரு நிறுவனத்தினுடைய விஷயமெல்லாம் சொன்னாங்க. அவங்க தான் பொசிஷன் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு பின்னணியில் பெருமுதலாளிகள் இருக்கிறாங்க. அந்த பெருமுதலாளிகள் யார், இந்த சொத்தை யாருக்கு கைமாற்றி விட போகிறான், எல்லா விஷயத்தையும் உரிய நேரத்தில், விசாரணை நேரத்தில் நான் பலப்படுத்துவோம். மதுரை மீனாட்சி கோயில் சொத்தில் அந்த வித்த குற்றவாளிகள், வாங்கிய குற்றவாளிகள், விட்னஸ் போட்டவன் யாராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், உயர் இருந்தாலும், சட்டத்துக்கு எப்படி குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டாங்களோ அதே போல் தாடிக்கொம்பு பெருமாள், சவுந்தரராஜ பெருமாள் கோயில் சொத்தை விற்றவர்கள், வாங்கியவர்கள், விட்னஸ் போட்டவர்கள், பதிவு செய்தவர்கள், உடந்தையாக இருந்தவர்கள் அனைவரும், அதற்கு உத்தரவிட்ட உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய வேலையை நான் செஞ்சு வச்சுருக்கேன். கோவில் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க. அப்படியா சொல்கிறீங்க? எங்க பாதுகாப்பை விற்கிறோம் இல்லைங்க, அதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு? பாதுகாப்பாக பதிகிறோமா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்கிறார் பதிவுத்துறை தலைவர்? மடத்து சொத்து வேறு, கோயில் சொத்து வேறு. சர்ச்சு சொத்தை சொல்ல மாட்டிய, விற்க மாட்டிய, பதிய மாட்டிய. மசூதி சொத்தை விற்க மாட்டிய, பதிய மாட்டிய. கோயில் சொத்து தெருவில் கிடக்கல, கண்டவனும் விற்பிய, கண்டவனும் வாங்குவிய. இது என்னங்க நியாயம்? கொஞ்சமாவது வைக்க வேணாமா? இதை பற்றி யார் பேசுறது? இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் மதவாதி. சில சில்லறைகள், அல்லக்கைகள் இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்த உடனே மிரட்ட தொடங்குறான். மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச போகிறது கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் இந்த அரசுக்கு நான் சொல்லிக்கிறேன், தொடர்ந்து கோவில் சார்ந்த விஷயங்கள், நலன் சார்ந்த விஷயங்கள், இந்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நான் முன்னெடுக்கிறேன். என்னுடைய உயிருக்கோ உடைமைக்கோ அச்சுறுத்தல் வருமேயானால் இந்த அரசாங்கம் பொறுப்பு. அதுக்காக நான் பயந்துட்டு சொல்லலை, அரசுக்கு நான் தெரிவிக்கிறேன். இது மாதிரி எத்தனை கோயில் சொத்து இப்படி நான் சொல்றது ஒரு ஊர், திண்டுக்கல் ஒரு மாவட்டம், 40,000 கோயில் இருக்கு. எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள், பக்தர்கள், இந்து இயக்கத்தவர்கள் துணிந்து செயல்படுங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. வரக்கூடிய வாரம் இருக்கு, பெரிய பட்டாசு இருக்குங்கிறீங்க. பெரிய பட்டாசு இருக்கு. அதுவும் கோவில் சொத்து தானா? கோவில் சொத்து தான், அதே மாவட்டம் தான், பேரு ஊர். அப்புறம் ஸோ கோவில் சொத்தை இப்போ சொன்னோம்னா அலர்ட் ஆகிக்கிட ஆரம்பம்ன்ட்டு அலர்ட் ஆகிடுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். கோவில் சொத்தை திட்டமிட்டு திருடி இருக்காங்க. திட்டமிட்டு திருடக்கூடிய திருட்டு பயல்களா, பாழா போன பாவிகளா, பதில் சொல்விகளா? ரொம்ப நன்றி சார். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டுமே ஒரு 3 கோவில்களில் ஒரு டபுள் டாக்குமெண்ட் பண்ணி கோவில் சொத்தை வந்து ஒரு தனியார் வந்து திருடியிருக்காங்க. அதை பற்றின ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னொரு முறைகேடை வந்து அமலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. இது சம்மந்தப்பட்ட அமைச்சருடைய பார்வைக்கு நிச்சயமாக இந்த வீடியோ கொண்டு போய் சேரணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அமைச்சர் முன்னெடுத்து கோவில் சொத்துக்களை மீட்கணும். உங்களை மாதிரியான நபர்களுடைய ஆலோசனை அரசுக்கு தேவை. நீங்கள் அரசுக்கு உதவியாக இருக்கு. நாங்கள் ஆலோசனைலாம் வேணாமியா, நாங்கள் சினிமாக்காரங்க கிடையாது, நாங்கள் அன்பராகவே இருந்துக்கிறோம். நாங்கள் எந்த மெம்பருக்கும் வந்துட்டு வரல சாமி, எந்த அந்த வாரியத்தில் போ, இந்த உறுப்பினராக்கு அப்படி சொல்ல வரல. இல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசுக்கு நீங்க வந்து அட்வைசரி நோட்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு சொல்ல. எங்க கருத்தை நீங்க செவிமடுத்து கேட்டு அதை செஞ்சா போதும். எனக்கு போனோடனே அதில் மெம்பர் ஆயிரு, இதில் மெம்பர் ஆயிரு, எந்த மெம்பரும் எங்களுக்கு வேணாம்.
உங்களுக்கு வேணால் மெம்பர், நாங்கள் வம்பர், புரியுதுங்களா? எங்கள்கிட்ட மெம்பர் வேணாமியா, நாங்கள் சொல்கிற கருத்தை கேளுங்க போதும். ஓகே சார், ரொம்ப நன்றி ராமலிங்கம் சார். நன்றி.